அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அல்லது வேறு ஏதேனும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு தானாக விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண நெருக்கடி, சொந்தங்களோடு இருந்து வந்த நெருக்கடி, உடல் உபாதைகள், இவை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில் வருவீங்களே தவிர முழுதாக வெளியில் வர வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. பண நெருக்கடியை சமாளிக்க சேமிப்பில் கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரணும், இல்லை மேலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி உறவுகளோடு சற்று ஒதுங்கி இருப்பது அவசியம். தேவையில்லாமல் அவர்களிடத்துல தேவையில்லாத விஷயத்தை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உறவினர்களோடு நீங்கள் சொந்தங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அலட்சியத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உடல் உபாதைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு சேர்றதுல சிறிது கால தாமதத்திற்கு பிறகு சேர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. விடாமுயற்சி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி
புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால் இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல சுமூகமாகத்தான் செல்லும். ஒரு சில நேரத்தில் மந்தமாகவும் போகலாம். ஆனால் அதிகப்படியான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் ஆன்மீகத்தில் காட்டுவீங்க. வீட்டில் இறை வழிபாடு செய்கிறதன் மூலமாக சந்தோஷம் ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க. பண கஷ்டம் தீரவும் ஆரம்பிக்கலாம். கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்திலையும் வேலைகளையும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கடின உழைப்பு விடாமுயற்சி இதுதான் உங்களுக்கு பல வகைகளில் நல்லதை ஏற்படுத்தும். அதே போல் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது நடக்காததால் கொஞ்சம் சோகம் மனதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். எதிர்பார்ப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. நிச்சயம் ஏமாற்றம் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்காது. பெரிய கூட்டை கட்டி கனவு காண வேண்டாங்க. எந்த வேலையிலையும் தொழிலையுமே அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு என்ன வருமோ அதை மட்டும் முயற்சி செய்தால் போதுமான ஒன்று. மூன்றாவது, மனிதர்களுடைய பேச்சு கண்மூடித்தனமாக கேட்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திற்கும் மனதை அலைப்பாய விடாதீங்க. கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. உங்களை ஏமாற்ற நிறைய பேர் காத்து கொண்டிருக்காங்க. பணத்தையோ இல்லை உங்களுடைய நகையையோ யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். திரும்பி வராமல் போகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம். முன்பின் தெரியாத இடத்துல சீட்டு போடவும் வேண்டாம். கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலம் கொஞ்சம் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகமாகத்தான் இருக்கும். சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். சேமிப்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க.
தேவைக்கு மட்டும் பணத்தை செலவு செய்தால் போதுமானது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். பிள்ளைகளுடைய போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எந்த விஷயத்துலையுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். பெரியவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். பெண்கள் முன் கோபத்தை குறைத்து கொண்டு நடந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சுலபமாக சரி செய்து விடலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நிதானம் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய ஒன்று. ஒரு தொழிலில் முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு அவசரம் அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க. மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் முருகர் கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி 6 முறை சரவண பவ மந்திரம் சொல்லுங்க. அனைத்துமே நன்றாகவே நடந்து முடியும். ஹனுமன் வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு செவ்வாய் வெள்ளி தூரம் சென்று வந்தீங்கனாலும் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளும் அனுகூலங்களும் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது.